Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.2ல 6th சம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 7y² - y² + 3y² ஈக்குவல் டு 10y² கொடுத்துருக்காங்களா? ஸோ எரர்ஸ்னால் என்னது? இதில் இருக்க மிஸ்டேக்ஸை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன நமக்கு மிஸ்டேக்குன்னு ஃபைன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சம்ம செஞ்சு பார்த்துடலாம். 7y² - y² + 3y². ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது என்ன வரும் நமக்கு? 7y² + 3y² என்ன வரும்? 10y². இங்கே -y² இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? சப்ராக்ட் பண்ணால் சைன் வேறு வேறு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடுவோமா? அப்போ 10ல் 1 போச்சு அப்படின்னா 9 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ 9y². ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? இதில் 9y² கிடச்சிருக்கு. ஆனால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 10y² கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம எரரை ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? இதுதான் எரர். சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 6xy + 3xy = 9x² y² கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்கு? பார்த்தோன்னே தெரியுது இல்லையா? ஸோ 6xy + 3xy என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணி 9xyன்னு போடணும் இல்லையா? ஸோ அந்த வேரியபிள்ஸை நம்ம அடிஷனில் வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவோம்? அப்படியே தான் எழுதணும். என்ன வேரியபிள் இருக்கோ அது அப்படியே தான் எழுதணும். மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம பவர்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். இங்கே அடிஷன் தான் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேரியபிளை அப்படியே தான் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது இங்கே x² y²ன்றது தப்பு, 9xy அப்படின்றது தான் கரெக்ட். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். m 4m - 3 = 4m² - 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது m 4m - 3. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? எம்மை ஃபஸ்ட்டு 4mல மல்டிபிள் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 3ஆலையும் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 4mஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இங்கே வந்து என்ன இருக்குது? முன்னாடி கோபிஷியன்ட்டில் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 × 4 4, m × m² வரும். அடுத்து இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன போடுவோம்? -3m. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இங்கே m கொடுக்கல. ஸோ அதுதான் இந்த மிஸ்டேக். ஃபோர்த்து சம் பாருங்கள். 4n (2n + 3 = 4n² - 2n + 3. இதில் என்ன தப்பு அப்படின்னா, இங்கே பாருங்கள், 4n (2) அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கொயர் வந்து 4n ரெண்டுத்துக்குமே காமன் இல்லையா? அப்போ ரெண்டுத்தாலையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணோம். 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 4 16. என்ன ஸ்கொயர் பண்ணால் n² -2n + 3. இங்கே என்ன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 4 ஸ்கொயர் பண்ணவே இல்லை. 4n² - 2n + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மிஸ்டேக். நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இது ஆன்சர், இது கரெக்ட் ஆன்சர், இது அந்த மிஸ்டேக். ஓகேங்களாம்மா? நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம சம்லையும் இந்த மாதிரி எரர் விடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கவனமாக செஞ்சோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஃபிஃப்த்து சம் பாருங்கள். x - 2 x + 3 = x² - 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x - 2 x + 3 நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து எடுத்து x + 3 மல்டிபிள் பண்ணிடணும். அடுத்து -2 எடுத்து அதே மாதிரி x + 3 மல்டிபிள் பண்ணோம் இல்லையா? ஸோ x × x + 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? -2 எடுத்து x + 3 மல்டிபிள் பண்ணோம். -2 எடுத்து x + 3 மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? இப்படி தான் செய்வோம். ஸோ உள்ளே வந்து x × x x². அடுத்து என்ன பண்ணுவோம்? x மறுபடியும் 3ஆலையும் மல்டிபிள் பண்ணோம். ப்ளஸ் 3 × x 3x. அடுத்தது இங்கே வாங்க, 2 இருக்குது, இங்கே x இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -2x. அடுத்து இந்த -2வையும் 3யும் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? வேறு வேறு சைன் இருந்தால் மைனஸ். இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு x². இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ வேறு வேறு சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன். அப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 1x -6. ஸோ 1 போடலைனாலும் இங்கே தப்பு கிடையாது. x² + x - 6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x² - 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது மிஸ்டேக். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர்.